தென்காசியில் உள்ள அன்னை முதியோர் காப்பகத்தில் உணவருந்திய 4 பேர் பலியான சம்பவத்தில் சுந்தரபாண்டியபுரம் அன்னை இல்லத்தில் உணவருந்திய முதியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 42 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 5 பேருடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார். மாரிமுத்து, வணக்கம். 5 பேருடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கு. அவங்களுடைய தற்போதைய சூழல் என்ன? இன்னும் எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க? நிச்சயமாக நேற்றைய தினம் தென்காசி மாவட்ட சுந்தரபாண்டியபுரம் அருகே உள்ள அன்னை இல்லத்தில் உணவு சாப்பிட்டதாக கூறி சுமார் 42 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே 4 பேர் இறந்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக இன்று இந்த 5 பேர், அதாவது 3 பெண்கள் உட்பட 2 ஆண்கள், மொத்தம் 5 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்பொழுது இங்கிருந்து தென்காசி அரசு மருத்துவமனையிலிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றனர். அதுபோக எஞ்சியுள்ள 37 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சீல் வைக்கப்பட்டு அந்த உரிமையாளர் ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தபடியாக தற்போது இந்த 5 பேரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர்கள் திருநெல்வேலி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.